விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக பரலோக நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்தமான வல்லமை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி சொல்லியிருக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய் இந்த ஜெபத்தை வசனத்தையும் பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களை பரிசுத்தமாக்குவீராக. இந்த நாளுக்காக பரிசுத்த வசனம் சங்கீதத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடன்மானதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயம் திறப்பட வேண்டும். திறப்பட வேண்டுமாய் இருந்தால் உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும். அதைக்குள் காத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உங்க காரியங்களை வாய்க்கும்படி, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர வேண்டும், உங்க வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீரானால் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நன்மைகளை வரமுட்டும் காத்திருக்கணும். மேன்மைகள் வருமுட்டும் காத்திருக்கணும். உயர்வு வருமுட்டும் காத்திருக்கணும். உங்க காரியங்கள் வாய்க்கும்படி நீங்க காத்திருக்கணும். நீங்க கர்த்தரிடத்தை காத்திருக்கணும். அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வரும். அவர்கிட்ட தான் எல்லாவித நன்மையும் இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பதில் காத்திருந்து செபிப்பது தான். உன் புலம்பலுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிப்பது தான் முக்கியம். உன்னுடைய வருத்தத்துக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தா தான் வருத்தங்கள் மாறும். காத்திருக்கப்பட வேண்டும். சோர்வில்லாம காத்திருக்கப்பட வேண்டும். தயக்கம் இல்லாம காத்திருக்க வேண்டும். இந்த பூமியில எத்தனையோ விதத்துல நம்ம காத்திருக்கிறோம். ஒரு திருமண காரியத்துக்கு காத்திருக்கிறோம், ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ஒரு வேலைக்கு காத்திருக்கிறோம், ஒரு படிப்புக்கு காத்திருக்கிறோம், ஒரு முன்னேற்றத்துக்கு காத்திருக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் காத்திருக்கிறோம். எல்லாவித காரியத்துக்கும் காத்திருக்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னா காத்திருக்கிறோம், ஒரு ஊருக்கு போய் வரணும்னா காத்திருக்கிறோம், எல்லா விஷயத்துக்கும் காத்திருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல காத்திருக்க முடியறதில்லை. பாருங்க, தேவ சமூகத்துல காத்திருக்க நம்மளால முடியறதில்லை. தேவ சமூகத்துல காத்திருக்க செபிக்க நம்மளால முடியறதில்லை. ஏன் சொல்லுங்க? உங்க மாம்சங்களை அழுத்துகிறது, உங்க சுய விருப்பங்களை அழுத்துகிறது, நீங்க நினைக்கிற காரியங்கள் உங்களை அழுத்துகிறது, நீங்க உங்க விருப்பப்படி வாழ்கிறது தான் உங்களை அழுத்துகிறது. அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க முடியறதில்லை. தேவன் சொல்லுகிறார், இந்த யூடியூப் வழியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். நீங்க காத்திருங்க. உங்க காரியம் செழிப்பா மாறும். நீங்க காத்திருக்கும் பொழுதுதான். இதுதான் கர்த்தர் நேர்த்தியா சொல்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் திட்டமானதாயிருங்க. கர்த்தருக்குள் காத்திருந்து திட்டமானதாயிருங்கள் என்று சொல்லுகிறார். காத்திருக்க வேண்டும். அதே சங்கீதத்துல ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, சங்கீதத்துல 27ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் கர்த்தருக்கு காத்திரு. திட மனதாய் கர்த்தருக்கு காத்திரு. அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். வாழ்க்கை செழிப்பாய் கொண்டு வருவார். நீங்க நினைக்கலாம், நான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில நீ அவ்வளவுதான் தோல்வித்தான், நான் தோற்றுதான் கிடக்கணும், வருத்தம் தான் கிடக்கணும், வறுமையில தான் கிடக்கணும், வேதனை தான் கிடக்கணும், பாவத்தை மூழ்கி கிடக்கணும் என்று என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது,
யாரும் நேசிக்க இல்லை, அன்பு செய்ய யாரும் இல்லை, ஒருவரும் அரவணைக்க இல்லை, ஒருவரும் பராமரிக்க இல்லை, எல்லாம் கைவிட்டாங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைத்தா ஒருவர் உன்னை கைவிடாத ஒருவர் இருக்கிறார். உன்னை புறம்பே தள்ளாத ஒருவர் இருக்கிறார். உனக்காக என்றைக்கும் காத்திருக்கிறார். உனக்காக அவர் காத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்க எப்ப தேவ சமூகத்துல வர போறீங்க? நீங்க எப்போ தேவனை தேட போறீங்க? எப்பொழுது தேவனோடு கூட அண்டிக் கொள்ள போறீங்க? எப்படி தேவ சமூகத்துல கிட்டி சேர போறீங்க? எப்பொழுது தேவ சமூகத்துல காத்திருக்க போறீங்க? எப்பொழுது அவரை கூப்பிட போறீங்க? எப்பொழுது அவங்களை ஜெபிக்க போறீங்க? கர்த்தர் காத்திருந்து உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ காத்திருப்ப கூப்பிடுவேன்னு சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருக்கிறார். நீ ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்களை பரிசுத்தமாக்க காத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே உங்களுடைய கர்த்தருடைய சமூகத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இப்பொழுது அவருடைய சமூகத்துல காத்திருங்க, காத்திருங்க. கர்த்தர் எல்லா வித நன்மையை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்படியாய் யாத்திராகமத்துல 24ஆம் அதிகாரத்துல 13-14 வசனம் சொல்லுது. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோன் ஊர் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனை யாதொரு காரியத்தில் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றார். மோசே மலை மேல் ஏறி போனபோது ஒரு மேகம் மலை மேல் மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவன் மேகத்தின் நடுவில் மோசையோடு கூப்பிட்டார். தேவனாகிய கர்த்தர் மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வத்தில் ஏறி போதையில் மூப்பரை நோக்கி, நாங்கள் இடத்துல திரும்பி வரும் மட்டும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களிடத்துல வந்து ஆசீர்வதிக்க மட்டும் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யற மட்டும் நீங்க காத்திருங்க. நீங்க காத்திருக்கனால தான் உங்க வாழ்க்கை வேதனையா இருக்கிறது. நீங்க காத்திருக்கனால தான் உங்க குடும்பம் பிரிகிறது. காத்திருக்கனால தான் உங்க கணவன் குடிக்கிறான். காத்திருக்கனால தான் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க. நீங்க தேவ சமூகத்துல இல்லாம தேவனை எப்படி குறை பேச முடியும்? நீங்க தேவனோட சமூகத்துல அண்டிக் கொள்ளாமல் தேவனை எப்படி நீங்க குற்றப்படுத்த முடியும்? அவர் குற்றவாளி கிடையாது. உங்கள் குற்றங்களை மாற்ற அவர் காத்திருக்கிறார். உங்க பாவங்களை அழிக்க அவர் காத்திருக்கிறார். உங்க பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். நீங்க காத்திருங்க. நீங்க காத்திருங்க. நீங்க காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்க எப்பெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க காத்திருக்கிறனா ஒரு காரியம் இந்த பூமியில செய்ய முடியாது. உங்களுக்கு நன்மை வர வேண்டுமா? இப்ப இந்த வசனத்தை ஜெபத்தை பார்க்கிற இந்த நிமிஷத்துல காத்திருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரையே உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருந்து செபித்து 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 உங்க விண்ணப்பத்தை சொல்லி சொல்லி உங்க தேவைகளை சொல்லி சொல்லி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது கர்த்தர் கேட்பார். அப்பொழுது நீங்க காத்திருக்கும் அந்த காத்திருப்புக்கு பலன் வரும். அந்த காத்திருப்பதற்கு ஆசீர்வாதம் வரும். அந்த காத்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புல உங்களை ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்ப ஒரு ஆசீர்வாதம் வரும். நீங்க காத்திருக்க வேண்டும். நீங்க காத்திருக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவில 30ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், ஆனால் உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார்.
யாருங்க இந்த பூமியில உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார்? நன்மை செய்ய காத்திருப்பார், உதவி செய்ய காத்திருப்பார், பரலோகத்துக்கு கூட்டு போக காத்திருப்பார். எந்த மனுஷன் உங்களுக்காக காத்திருப்பார்? எந்த மனுஷன் உங்களுக்கு நன்மை செய்து பரலோகத்துக்கு கூட்டு போகணும் காத்திருப்பாங்க? தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களை உருவாக்கி உண்டாக்கி ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார், உங்களுக்காக அவர் பரிதவிக்கிறார். ஐயோ என் பிள்ளை எப்பொழுது வரும், ஐயோ என் பிள்ளை எப்பொழுது கர்த்தருடைய சமுத்திரம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா உங்க எதிர்பார்ப்பின் காத்திருப்பது எங்கே? நீங்கள் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க யாருக்காக காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எதிலையும் பிரோஜனம் இல்லை, எதிலையும் பிரோஜனம் இல்லை. நீங்க ஆண்டவர் காத்திருக்கிறார் உங்களுக்காக. என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு வரும்படி காத்திருக்கிறார். உங்களை நன்மை செய்ய காத்திருக்கிறார். உங்க சாபங்களை அழிக்க காத்திருக்கிறார். உங்க கட்டுகளை உடைக்க காத்திருக்கிறார். உங்க பிரச்சனை மாற்ற காத்திருக்கிறார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உங்க குடும்பம் செம்மையாய் வாழும்படி அவர் காத்திருக்கிறார். நீ வருவதற்கு சங்கடப்படுகிறாய், செபிப்பதற்கு சங்கடப்படுகிறாய், பரிசுத்தத்துல வருவதற்கு சங்கடப்படுகிறாய், அவருடைய சமூகத்துல வருவதற்கு சங்கடப்படுகிறாய். உலகத்துல ஓடுகிற எல்லா விஷயத்துக்கும் ஓடுகிறீங்க. சினிமா பார்க்க ஓடுறீங்க, யூடியூப் பார்க்க ஓடுறீங்க, போட்டோ எடுக்க ஓடுறீங்க, அங்க கார்டன் ஓடுறீங்க, ஊருக்கு ஓடுறீங்க, திருமணத்துக்கு ஓடுறீங்க, மரணத்துக்கு ஓடுறீங்க, எல்லாத்துக்கும் ஓடுறீங்க. ஆனா அப்பா வீட்டுக்கு வர ஏன் ஓட்டம் இல்லை? அப்பா சமூகத்துல வர ஏன் ஓட்டம் இல்லை? எல்லாத்துக்கும் தாகம் இருக்கும். அப்பா சமூகத்துல ஏன் உங்களுக்கு காத்திருந்த ஒரு தாகம் இல்லை? ஏன் சமூகத்துல காத்திருந்து ஒரு பரிசுத்தமா வளரவங்கனால முடியல? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாளில் உங்களை காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்படி காத்திருக்கிறார். அவருடைய அன்பில வரும்படி காத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துல வரும்படி காத்திருக்கிறார். இன்னைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே அவருடைய சமூகத்துல வரும்படி கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி இழந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் ஒத்தாசையை செய்ய காத்திருக்கிறார். உங்களுக்கு நீதி செய்ய காத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இப்பொழுதே இந்த யூடியூப்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை நம்புங்க, இந்த வசனத்தை நம்புங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. இப்பொழுதே உங்களுக்கு வெற்றி, இப்பொழுதே உங்களுக்கு ஜெயம். வாழ்க்கையில இல்லாத குறைவு நிறைவே காண போகிறீங்க. உங்க வீட்டில் இருக்கிற பற்றாக்குறையே அது ஆசீர்வாதமா மாற போகிறது. கர்த்தர்கிட்ட காத்திருந்து கேளுங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில குறைவாகவே இருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு நிறைவில்லாமல் இருக்கிறேன். எந்த நேரத்திலும் மனசு போராடி கொண்டு இருக்கிறது, வாழ்க்கை போராடி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உடைய சமூகத்துல காத்திருந்து செபிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர்ல ஒப்பு கொடுத்து பாருங்க. அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் நல்ல தகப்பன். அவர் நமக்காக காத்திருக்கிற தேவன், நமக்கு நீதி செய்ய காத்திருக்கிற தேவன், நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிற தேவன், நமக்கு ஒத்தாசை செய்ய காத்திருக்கிற தேவன், நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்க காத்திருக்கிற தேவன், நம்முடைய சத்துருக்களை எல்லாம் முறியடிக்க காத்திருக்கிற தேவன், நமக்கு விரோதமாக அழிக்க காத்திருக்கிற கர்த்தர், நம்முடைய பாவ சாபங்களை அழிப்பதற்கு காத்திருக்கிற தேவன், நம்மளுடைய ரத்தத்தினால கழுவ காத்திருக்கிற ரத்தத்தினால கழுவ காத்திருக்கிற பரிசுத்தமான தெய்வம். ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக காத்திருக்கிற தேவன். இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, நீங்க எனக்கு போதும் தகப்பனே. என்ன முழுவதும் உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறப்பா. அப்பா, என்ன முழுவதும் அர்ப்பணித்தேனையா. அர்ப்பணிங்க.
என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அர்ப்பணிங்க. அர்ப்பணித்தனத்துல தான் வாழ முடியும். அர்ப்பணம் செய்யுங்க. சமூகத்துல காத்திருங்க. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்க மேல் மனதுருகும்படி காத்திருக்கிறார். உங்க மேல மனம் இறங்கும்படி காத்திருக்கிறார். உங்களை நிறைவாக்கும்படி காத்திருக்கிறார். உங்களுக்குள்ள வந்து அவருடைய சித்தத்தை நடத்த காத்திருக்கிறார். உங்களுக்குள்ள வந்து அவருடைய கிரிகளின்படி, அவருடைய உண்மையின்படி, அவருடைய சந்தோஷத்தின்படி, அவருடைய சமாதானத்தின்படி, அவருடைய வெற்றியின்படி, அவருடைய வெற்றியின் விடுதலின்படி உங்களுக்குள் வந்து அவர் காத்திருக்க ஆசைப்படுகிறார். இப்பொழுதே கொடுங்க. இப்பொழுதே உங்களை கொடுங்க தேவ பிள்ளைகளே. இப்பொழுதே கொடுங்க. நீங்க கொடுக்க ஆயத்தமா இருங்க. உங்களை அவரிடத்துல கொடுக்கும்படி இப்பொழுது ஆயத்தப்படுங்க. அவர் சமூகத்தில் ஆயத்தப்படுங்க. அவரிடத்துல நீங்கள் கொடுப்பது எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? அவரோடு கூட வாழ்வது எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? அவரோடு கூட பேசுவது எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? அவரோடு கூட அவருடைய பிரசனத்தில் இருந்து காத்திருந்து செபிப்பது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? நம்முடைய இருதயமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கொடுப்பது எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? நம்முடைய இருதயத்துல தங்கி அவர் வாசம் பண்றது எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தூய்மையாக்கி அவர் நம்முடைய சமூகத்துல நமக்குள் இருக்க தங்க ஆசைப்படுகிற கர்த்தர் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர்களா இருக்கும். இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. இந்த ஜெபத்தை பார்க்கிற இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அதே சங்கீதத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லு, தாவே உமக்கு காத்திருக்கிறேன், தேவனாகிய ஆண்டவரே நீர் மருத்துவ கொடுப்பேர் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல தாவீது பாடின பாடல் அவர் என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீங்க எனக்கு மருத்துவ கொடுப்பேன். இப்போது நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் சொல்லி தாவீது காத்திருக்கிறார். கர்த்தருடைய பாதையில நடக்க காத்திருக்கிறார். கர்த்தருடைய வழியில நடக்க காத்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பில நடக்க காத்திருக்கிறார். ஆண்டவரே நான் இப்படி காத்திருக்கிறேன். இயேசுவே உடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். என் தேவனே உடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். எனக்கு மருத்துவ கொடு என்று கேட்கிறார். மறு உத்தரவு கொடு என்று கேட்கிறார். மறு உத்தரவு கொடு என்று கேட்கிறார். காத்திருக்கிறார். காத்திருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்கும் பொழுதுதான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதமாய் மாற முடியும். இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. தேவ பிள்ளைகளே, ஏசாயாவில் 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைவார்களாம். புதிய பலன். அவர் புதிய காரியங்களை செய்வார். புதிய பலன் அடைய முடியும். புதிய சரீரமா மாற முடியும். புதிய உறுப்பை தருவார். புதிய எழுமை தருவார். புதிய நாவுகளை தருவார். புதிய புதிய பார்வைகளை தருவார். புதிய புதிய பேச்சுகளை தருவார். புதிய புதிய பாதைகளை காட்டுவார்.
புதிய புதிய செம்மையான வழியிலே நடத்துவார். புதிய காரியங்களை தருவார். நீங்கள் செட்டைகளை அடித்து கழுகளை போல மகிழ்ச்சியோடு உயரமா பரப்பீங்க. காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம், காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. அவர் சொல்லுகிறார், ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா அப்பா சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அப்பாவுடைய பலன் உங்களுக்குள்ள வரும், அப்பாவுடைய தைரியம் உங்களுக்குள்ள வரும், அப்பாவுடைய அன்பு உங்களுக்குள்ள வரும், அப்பாவுடைய உற்சாகம் உங்களுக்குள்ள வரும். அப்பொழுது ஜெபத்துல தரித்திருக்க முடியும், ஜெபத்துல காத்திருக்க முடியும், நல்ல பாட முடியும், நல்ல ஆராதிக்க முடியும், நல்ல வேத வசனத்தை வாசிக்க முடியும். எல்லாருக்கும் சத்தியங்களை போதிக்கும்படி நமக்கு தேவனுடைய அருளை தருவார். தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இன்னைக்கு காத்திருக்க போறீங்களா? நேர்ந்து ஒரு முடிவெடுக்க போறீங்களா? நேர்ந்து ஒரு ஒப்புரவாக போறீங்களா? நேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்ய போறீங்களா? நேர்ந்து ஒரு உடன்படிக்கை என்ன பண்ண போறீங்களா? நேர்ந்து ஒரு பொருத்தனை பண்ண போறீங்களா? நேரோட தேவ சமூகத்துல காத்திருக்க என்று சொல்ல போறீங்களா? அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, அப்படியே காத்திருங்க. கர்த்தர் இப்பவே ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இப்பொழுதே நன்மைகளை செய்ய விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம், தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களை பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் நன்மை செய்ய காத்திருக்கிறார், அவர் நீதி செய்ய காத்திருக்கிறார், அவர் ஒத்தாசை செய்ய காத்திருக்கிறார், அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார், உங்களுக்கு மேன்மைப்படுத்த காத்திருக்கிறார். வாழ்க்கையில எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கிறாயா? வாழ்க்கையில எந்த காரியம் நடக்க போறதில் எல்லாம் தடைப்பட்டு போகிறதே என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதீங்க. நீங்க இந்த வசனத்தை ஜெபத்தை பார்த்து நம்பும் பொழுது உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை காண முடியும், உங்க வீட்டுல பரிசுத்தத்தை காண முடியும். எந்த ஒரு தொல்லையும் வராது, எந்த ஒரு சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை இப்பொழுதே ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இப்பொழுதே பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை, இந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது, கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சோத்திரம், 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 சோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை நம்பி ஆண்டோடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது, உங்களை நம்பி கர்த்தர் ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்புகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்புகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியாய் ஒரு வசனம் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதத்தில் 69ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றவர்களுக்கும் காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தாவீது சொல்லுகிற இந்த பூமியில யாருக்கோ காத்திருந்தேன், எதற்கோ காத்திருந்தேன், பரிதவித்து கொண்டிருந்தேன், வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஒருவரும் தேற்றுவார் இல்லை, ஒருவரும் ஆற்றுவார் இல்லை, ஒருவரும் அணைத்துக் கொள்வார் இல்லை, ஆறுதல் சொல்லக்கூட இந்த பூமியில யாரும் இல்லை, என் அன்பு செய்யக்கூட ஒருத்தரும் இல்லை. நான் பரிதவித்துக் கொண்டிருந்தேன், நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன், நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தேன்.
நான் தனிமையாய் பாடுபட்டு கொண்டிருந்தேன், வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன், தனிமையாய் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒருவரும் என் மேல பரிதாபப்படவில்லை, ஒருவரும் என்னை நேசிக்க இல்லை. யோபு வியாதியில கிடந்தார், நோயில கிடந்தார், மனைவி மறுதளிக்கிறார். ஆனால் யோபு தேவ சமூகத்துல காத்திருந்தார், தேவ சமூகத்துல காத்திருந்தார், பரிசுத்தத்துக்கு காத்திருந்தார். 7 இரவும் பகலும் வெறும் தரையில ஒரு துணியை கட்டி கொண்டு தேவ சமூகத்தை உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்தார், ஒரு நன்மையை வைத்தார், ஒரு மேன்மையை வைத்தார், செழிப்பை வைத்தார். மனைவி சொன்னது கேட்கல, பிள்ளைகள் மாண்டது கேட்கல, சொத்து சுகம் போனதெல்லாம் கேட்கல. தேவனுடைய வார்த்தையை கேட்டார், தேவ சமூகத்துல காத்திருந்தார், கொடுத்தார், எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று காத்திருந்து செபித்தார். வெற்றி சிறக்கும்படி இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார், வெற்றி சிறக்கும்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இழந்த அத்தனையும் தரும்படி கர்த்தர் உங்கள் மேல காத்திருந்து உங்க மேல கருணை உள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். யோபு காத்திருந்து இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மை தரப்போகிறார், உங்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். தேவ அன்பில காத்திருங்க, தேவனோடு கூட முழங்கால் படியிட்டு காத்திருங்க, தேவனோடு கூட பரிசுத்த ஆவியில நிரம்பி செபிக்க காத்து கொண்டிருங்க. தேவன் செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். சிந்தனை போற போக்கில, பார்வை போற போக்கில, மனம் போற போக்கில ஓடாம போகாம கர்த்தர் சொல்லுகிற ஓட்டத்துல ஓடுங்க, கர்த்தர் பார்க்கிற பார்வையில ஓடுங்க, கர்த்தர் பேசுகிற பேச்சில ஓடுங்க, கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல காத்திருங்க. எல்லாவற்றிலும் வெற்றியை காண முடியும், எல்லா விஷயத்திலும் வெற்றியை காண முடியும், எல்லா விஷயத்திலும் சுதந்திரத்தை காண முடியும். இப்பொழுதே காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தேன், கண்டு கொண்டேன், என் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காத்திருங்க, கண்டு கொண்டேன், காரியங்களை வாய்க்கப்படி செய்தார். நீங்க காத்திருங்க தேவ பிள்ளைகளை. நீங்க உலகத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் காத்திருக்காதீங்க, அப்பா சமூகத்துல காத்திருங்க. எல்லா வித நன்மை நடத்துவார். மிக்க வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிற உண்டோ இந்த பூமியில பார்க்கிறார், ஆனா காத்திருந்த ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் தெய்வ பிள்ளைகளே, நீங்க காத்திருங்க, நீங்க காத்திருங்க, நீங்க காத்திருங்க. எங்க அப்பா சமூகத்துல காத்திருந்து பாருங்களே, ஒரு பெரிய மாற்றத்தை தருவார், ஒரு பெரிய மாற்றத்தை தருவார், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தருவார். இன்று காத்திருந்து பாருங்க. இப்படியாய் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், யாக்கோபு தன் குமாரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்காக நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை, வார்த்தைகளும் கேளுங்க. கர்த்தாவே, உடைய இரட்சிப்புக்காய் காத்திருந்தேன், உம்முடைய இரட்சிப்புக்காய் காத்திருந்தேன். ரட்சிக்கும்படி காத்திருங்க. உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? பரலோக சுவை வேணுமா? பரலோக ருசி வேணுமா? பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? பரலோகத்துக்குரிய இன்பம் வேணுமா? பரலோகத்துக்குரிய பாதுகாப்பு வேணுமா? பரலோகத்துக்குரிய தேவதூதர்கள் காத்து உங்களுக்கு பாதுகாக்கணுமா? இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிப்புக்காய் காத்திருங்க. உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தத்துக்குள்ள மாற்றிக்கொள்ளுங்க.
உங்களை தூய்மைக்குள்ள மாற்றிக்கொள்ளுங்க. அவருடைய சமூகத்தில் இளைப்பாற காத்துக்கொள்ளுங்க. வருவார். காத்திருந்தவரை பரிசுத்தமாக்குவார். வருவார். காத்திருந்தவரை அவருடைய செட்டுக்குள்ள வைப்பார். வருவார். காத்திருந்த பிள்ளைகளை பரிசுத்த ஆவியில மூடிக்கொள்வார். வருவார். எக்கால முழக்க சத்தத்தோடு பரலோகத்துக்கு காத்திருக்கிறவங்களை எடுத்துக்கொள்வார். வருவார். ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவார். வருவார். எல்லாவித நன்மைகளை செய்ய வருவார். எல்லாவித மேன்மைகளை செய்ய வருவார். எல்லாவித பராமரிப்புக்கு செய்ய வருவார். இப்பொழுதே காத்திருங்க. இப்பொழுதே காத்திருங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து விழுந்துடாதீங்க. பயப்படாதீங்க. தைரியம் கொண்டு வாழுங்க. பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் காத்திருந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மேலும் தலையில் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகள் மீது கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தையும் வசனத்தை பார்க்கிற உங்களை கர்த்தரால விடுவிக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நன்மைகளை செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. 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 தேவ பிள்ளைகளை நம்பிக்கையோடு கேளுங்க. விருப்பத்தோடு கேளுங்க. நேரத்தை எல்லாம் பார்த்து கேட்காதீங்க. பொறுமையோடு நிதானத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்து இந்த யூடியூப்ல அனுப்புகிற இந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் பரிசுத்தத்தோடு பொறுமையோடு காத்திருந்து பாருங்களேன். காத்திருந்து கேட்க 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 உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். காத்து கொண்டு கேட்க கேட்க ஒரு வீட்டில் ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி, ஒரு ஆசீர்வாதம், எல்லாவித நன்மை கர்த்தர் இப்பொழுதே செய்ய போகிறேன். இந்த நிமிஷத்துல செய்ய போகிறார். கேளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தொடப்படுவார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதம் பலப்படுத்த பரிசுத்தமாக ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கண்மார்க்கம் தாழ்த்தி செல்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.